அழகு குத்துறன் வேண்டுதலா? தங்கச்சிக்கும் மருமகளுக்காகவும் வேண்டிக்கிட்டேன். அதான் போய் முடிச்சுட்டு வந்துட்டேன். என்ன தவிர சொந்தன்னு யாரையும் பார்க்காம வளர்ந்துட்டான். யாருக்காவது ஏதாவது ஒண்ணுன்னு வச்சுக்கோ, உடனே ஓடி போய் உதவி செய்வான். யாரோ ஒருத்தருக்கே அப்படி உதவி செய்யறான்னா உங்க 2 பேரையும் சொந்தமா நினைக்கிறான். அப்புறம் அவனை சொல்லவா வேணும்? உண்மைதாம்மா. எனக்கும் அண்ணன் தம்பின்னு யார் இருக்காங்க சொல்லுங்க, சின்ன தம்பியை தவிர. சின்ன தம்பி, நான் உன்னை கடைக்கு உதவியா இருக்கும் தான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா இப்போ எங்க குடும்பத்துல ஒருத்தன் ஆயிட்டேன். என்ன பாசு, இதெல்லாம் ஒரு விஷயமா? என் தங்கச்சிமாக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சரி சின்ன தம்பி, நான் பவித்ராவை செக்கப்க்கு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டிட்டு போறேன். நீ கடையை பாத்துக்கோ. பார்த்து கூட்டு போ பாசு. தங்கச்சிமா பார்த்து போயிட்டு வாங்க. சரி வா. இவ்வளோ நம்பிக்கையும் பாசமும் வச்சிருக்கிற குடும்பத்துக்கு என்னால எந்த களங்கமும் வந்துடக்கூடாது முருகா. இந்த டவலை எடுத்துட்டு போனது ஏன் நானா இருக்க கூடாது? நான் தான் இந்த டவலை எடுத்துட்டு போனேன். உன் ஞாபகமா இருக்கட்டும் தான் எடுத்துட்டு போனேன். நான் உன்னை லவ் பண்றேன் சின்ன தம்பி. சின்ன தம்பி, டேய் சின்ன தம்பி, தனியா நின்னுகிட்ட என்ன பண்ணிட்டு இருக்க? என்னடா அது? பாட்டி, வீட்டுக்கு போய் துணிமணி எல்லாம் எடுத்து வை. நாம ஊருக்கு கிளம்புறோம். ஊருக்கு போறோமா? டேய் என்ன சொல்ற நீ? என்னமோ திடீர்னு ஊருக்கு போகணும்னு சொல்ற. எதுக்குடா ஊருக்கு போகணும்? எல்லாத்துக்கும் நான் அப்புறமா விவரமா பதில் சொல்றேன். ஆனா இப்ப நாம ஊருக்கு போறோம். டேய் என்னடா பேசுற நீ? இவ்வளோ நேரம் தங்கச்சி பாஸ் அப்படின்னு வினிக்கரிக்க பேசிட்டு இருந்த. இப்ப என்னடான்னா அவங்க கிட்ட சொல்லாம போலாங்கிற. ஏண்டா உனக்கு கிறுக்கு இருக்கு ஏதாவது பிடிச்சிருச்சா? கிளவி, நான் சொன்னா அதுல ஒரு விஷயம் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு சரின்னு மட்டும் சொல்லு, புரியுதா? என்ன என்ன யோசிக்கிற? முடியாதுடா, நீ வேணா போ. நான் இங்கதான் இருப்பேன், நான் வரமாட்டேன். ஆமா, ஆனா சும்மா இருக்க மாட்டேன்டா. உன் தோல்ல கடந்த துண்டை பொக்கிஷமா நினைச்சு எடுத்துட்டு போனா பத்தியா ஒருத்தி? அவளை தேடி பிடிச்சி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம நான் இந்த ஊரை விட்டு வரமாட்டேன்டா. ஆமா, முடிவா சொல்லிட்டேன். பாடா. ஏய் ஏய் பாட்டி, ஏய் கிளவி, அந்த துண்டை எடுத்தது ஐசம்மாதாங்கிற விஷயத்த நான் எப்படி பாட்டி உனக்கு சொல்ல முடியும்? இல்ல சின்ன தம்பி, நான் உன்னை விடுறதா இல்ல. நான் உன்னை போக விட மாட்டேன். என் லவ்வை ஏத்துக்காம உன்னை நான் போக விட மாட்டேன். பூஜா, என்ன மேடம்? இத பாரு. இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு பாரு. இது ஐஸ்வர்யா. கூட நிக்கிற பையன் எங்கேயோ பார்த்திருக்கேனே. கண்டுபிடிச்சிட்டேன் மேடம். பொன்னியோட பையன் சூர்யா கருப்பட்டி காஃபி ஷாப் வச்சிருக்கான்ல? ஆமா. அந்த கடையில இவன் தோசை மாஸ்டரா இருக்கான். தோசை மாஸ்டரா? என்ன சொல்ற பூஜா? ஆமா மேடம், நான் ஏற்கனவே ஒரு நாள் சூர்யா கடையை ஃபாலோ பண்ணேன். அப்பதான் இவனை பார்த்தேன்.
ஏற்கனவே அவன் பார்க்கறதுக்கு லோக்கலான ஆளா இருக்கான். நீ சொல்றதுல பார்த்தா ரொம்ப தர லோக்கலா இருப்பான் போலயே. ஆமா மேடம், தர லோக்கல் தான். நான் பார்த்தப்போ ஐஸ்வர்யாவும் இவனும் ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க. அப்போ செந்தில் கிட்ட இவனை பத்தி விசாரிச்சேன். கோவில் திருவிழாக்கு போயிருந்தாங்கல்ல, அங்க இருந்து தான் இவனை கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஏதோ மிமிக்ரி எல்லாம் பண்ணுவான் போல இருக்கு. அதனால ஐஸ்வர்யா இவன் கூட ஜாலியா பழகிட்டு இருக்கா. இந்த போட்டோ காமிச்சேன்ல, இதுல 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்கிற மாதிரியா தெரியுது. இந்த பாரு. இல்ல மேடம், ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. சீரியஸா மட்டும் இல்ல, அந்த ஐஸ்வர்யா அந்த பையன் கிட்ட ஏதோ ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தா. அந்த பையன் வேண்டாம் என்ன விட்டுடுன்னு கையெடுத்து கும்பிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்களுக்கு இடையில என்ன விதமான பழக்கம் இருக்கும்னு நீ நினைக்கிற? மேடம், ஐஸ்வர்யா ஸ்டேட்டஸ் என்ன, இவன் ஸ்டேட்டஸ் என்ன? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நடக்க வாய்ப்பே கிடையாது. ஸ்டேட்டஸ்ங்கிறது இந்த விஷயத்துல வெறும் 0% தான் அக்கவுண்ட் ஆகும். அதான் தராதரமே இல்லாத ஒருத்தங்கிட்ட கோடீஸ்வரியோட பொண்ணு பிச்சை எடுக்காத குறையா கெஞ்சிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா. ஆமா மேடம், இப்பதான் புரியுது. நீங்க யோசிக்கிற மாதிரி உடனே என்னால கேட்ச் பண்ண முடியல. சோ பொன்னி வீட்ல இவளை யாரும் ஃபாலோ பண்ணல, சும்மா இஷ்டத்துக்கு விட்டுருக்காங்க. அதனால இவளோட வயசு அவங்கிட்ட இப்படி பேச சொல்லுது. மேடம், நான் இறங்குறேன். ஃபுல் டீடைல்ஸ் நான் கண்டுபிடிக்கிறேன். அதையாவது உருப்படியா செய். கண்டு மட்டும் பிடிச்சிட்ட. இது சரியான சென்சிட்டிவான விஷயம், எமோஷனல் டிராமா. பிசினஸ்ல இனிமே அவளை ஜெயிக்க முடியாது. ஆனா பொன்னியோட குடும்பத்துல காலடி எடுத்து வைப்போம், நல்ல சரியான இடியா இறக்குவோம். அப்ப பொன்னி குடும்பம் மொத்தமும் வெடிச்சு செதறும்ல. பொன்னி அழிஞ்சா மாயாவுக்கு சந்தோஷம், மாயா அழிஞ்சா பொன்னிக்கு சந்தோஷம். நீங்க 2 பேரும் அழிஞ்சா எனக்கு சந்தோஷம். உங்களுக்கு இடையில நான் ஒரு ஆட்டம் காட்டுறேன்டி. சின்ன தம்பி, அண்ணா அண்ணி எங்க? ஆளே காணோம். உன்னதான் கேக்குறேன், காது கேக்கலையா? அம்மாடி, அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு. கோயிலுக்கு தான் போனா, திரும்பி வந்ததுல இருந்து பேய் அடிச்ச மாதிரி இருக்கான். அதுவும் சாதாரண பேய் இல்ல, ஊர் ஞாபகம் வர்ற அளவுக்கு தலையிலேயே போட்டு அனுப்புன பேய். அப்படியா பாட்டி? எனக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியலையே. கோயில்ல முழுக்க முழுக்க நான் மட்டும்தான் கூட இருந்தேன். அப்படின்னா இவன் எதுக்கு திடீர்னு ஊருக்கு போகணும்னு சொல்றான்? அத நீங்க தான் பாட்டி கேட்கணும். என்னத்த கேட்கறதுமா, ஜென்மம் முடிஞ்சா கூட கிடைக்காத சொந்த பந்த மாதிரி சூர்யா தம்பி, பவித்ரா, நீ எல்லாம் கிடைச்சிருக்கீங்க. அதை உணர்ந்த பின்னாடியும் இந்த பைத்தியக்காரன் இப்படி சொல்லிட்டு இருக்கானா அப்புறம் நான் என்னத்த சொல்றது சொல்லு? ஏய் கிளவி, இந்த பைத்தியம் கித்தின்னு பேசணும்னு வச்சுக்கோ, மண்டலே போட்டுருவேன் பாத்துக்க. போடுவடா, போடுவேன். நல்ல விஷயங்களை எடுத்து சொன்னா இந்த மரமண்டையில தான் ஏற மாட்டேங்குதே. ஏண்டா, ஐசு மாதிரி ஒரு தேவதை கண்ணில் மட்டும் நாம படலைன்னா நமக்கு ஏதுடா இந்த வாழ்க்கை? யார் இப்ப இல்லன்னா? கடவுள் மாதிரி தான். ஆயுசுக்கு முன்னாடி நின்னு கும்பிடலாம், கன்னத்துல போட்டுக்கலாம், தோப்பு கர்ணம் கூட போடலாம்.
ஆனா ஆனா என்னடா என்னங்கிறேன்? அதுக்காக கோயில்லையே குடியிருந்துட முடியாதுல்ல. அதுக்கு தான் சொல்றேன், நாம ஊருக்கு போறோம். ஐயோ, இவனுக்கு என்னம்மா ஆச்சு? எனக்கு ஒண்ணும் ஆகல. ஊருக்கு போறோம்னா போறோம், அவ்வளவுதான். இத பாருடா, நான் மட்டும் டென்ஷன் ஆனேன்னு வச்சுக்க, அப்புறம் நீ தாங்க மாட்ட. எவ்வளவு ஒருத்தி துண்டு எடுத்துட்டு போனால, அவளை தேடி கண்டுபிடிச்சி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் நான் இந்த ஊரை விட்டு வரமாட்டேன்டா. பாட்டி, இதுதான் சரியான முடிவு. அவளை தேடுறதுக்கு நீங்க ஒன்னும் சிரமப்பட வேண்டியதில்லை. ஆ, அவ இங்கதான் இருக்கா. என்னது? இங்க இருக்காளா? என்ன சொல்ற நீ? ஆமா பாட்டி, இங்கதான் இருக்கா. நான் அவளை ரொம்ப நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். சின்ன தம்பிய அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆ? அந்த பொண்ணை நீங்களும் பார்த்தா உங்களுக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அவ ஒரு அன்பான, அடக்கமான, அழகான பொண்ணு. ஐயோ கடவுளே! அம்மாடி, நீ சொல்றத பார்த்தா உடனே அவளை பார்த்து பேசி முடிச்சு இந்த பைத்தியக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணுமா? கண்டிப்பா அது நடக்கும் பாட்டி. என்னோட ஆசையும் அதுதான். டேய் பைத்தியக்காரா, நல்லா கேட்டுக்க. நான் இருக்கிற இருப்புக்கு இப்ப கல்யாணம் ஒண்ணுதான் கேடு இல்ல. காலத்துக்கும் நான் பிரம்மச்சாரி தான். பாசன் தங்கச்சி வெளியே போயிட்டா நீ வேலை பார்க்க மாட்டியா? இப்படிதான் வெட்டி அரட்டை அடிச்சிட்டு இருப்பியா? 1000 தான் இருந்தாலும் இவங்க நம்ம முதலாளி அம்மா. இவங்க என்னமோ பேசிட்டு போட்டோம். முதல்ல நீ போய் வேலையை பாரு. வா. ஏய் இரு இரு, போன் எடுத்துட்டு போ. பாப்பா பாப்பா. டேய், நான் ஒன்னும் முதலாளி இல்லடா சின்ன தம்பி. உன்னோட வருங்கால பொண்டாட்டி. அத ஞாபகத்துல வச்சுட்டு நடந்துக்கோ. அதுல எந்த மாற்றமும் இல்லை.